Hello everyone. UGC NET June 2025 செஷன்ல ஹோம் சயின்ஸ் சப்ஜெக்ட்க்கு கீழே என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் நீங்க சேலஞ்ச் பண்ணலாம் வித் ப்ரூஃப் அப்படின்றத இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். அரௌண்ட் ஒரு 3 to 4 கொஸ்டின்ஸ் இருக்கு அண்ட் இதுல ஒரு சில கொஸ்டின்ஸ்க்கு நிறைய பேருக்கு டவுட் இருக்கு கரெக்ட் ஆன்சர் ரிலேட்டடா. அதுவும் உங்களுக்கு நான் இந்த வீடியோலயே சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். இதுல ஏன் மிஸ்டேக் பண்ணாங்க அப்படின்னு தெரியல. டேஷ் இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் தேர்ட் ஜென்ரேஷன் மீடியா அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து எக்ஸ்டென்ஷன்லயும் சரி கம்யூனிகேஷன்லயுமே சரி ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் மீடியா படிப்போம். ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் அந்த மாதிரி படிப்போம். அதுல தேர்ட் ஜென்ரேஷன் மீடியா அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இவங்க கொடுத்திருக்கிறதுல டெலிவிஷன் இஸ் ஆக்சுவலி த கரெக்ட் ஆன்சர். பட் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறதுல வந்து ஸ்லைட்ஸ் தான் கரெக்ட் ஆன்சர் அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ இதுக்கு நீங்க கண்டிப்பா வந்து அப்ளை பண்ணலாம். இன்கேஸ் நீங்க டெலிவிஷன் கரெக்ட் ஆன்சரா எழுதிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான ப்ரூஃபா உங்களுக்கு ஈகியான் யோஷோட மெட்டீரியல் இந்த இடத்துல அட்டாச் பண்ணிருக்கேன். ஸோ பாருங்க தெளிவா கொடுத்திருக்காங்க. தேர்ட் ஜென்ரேஷன் மீடியால டெலிவிஷன் அண்ட் டெலிஃபோன் இது ரெண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இதோட ப்ரூஃப் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு நான் ஒரு தனி கூகுள் டிரைவா கொடுத்திருக்கேன். அதுல நீங்க வந்து எடுத்துக்கலாம். அழகா வந்து கொடுத்திருக்கேன். இது அப்படியே நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கூட ப்ரூஃபா வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். அண்ட் மோர் ஓவர் அகாடமில இருந்து சேலஞ்ச் பண்ணியாச்சு இந்த 4 கொஸ்டின்ஸ். சரிங்களா? சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அகைன் இதுவுமே ரொம்ப டைரக்டான கொஸ்டின். இதுலயும் மிஸ்டேக் பண்ணிருக்காங்க. சோ நம்ம எக்கலாஜிக்கல் மாடல்ல வந்து பியர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் வந்து எந்த இதுல வருவாங்க, எந்த சிஸ்டம் கீழே வருவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இதுக்கு ஆக்சுவலா கரெக்ட் ஆன்சர் வந்து மைக்ரோ சிஸ்டம். பட் ஆப்ஷன் கொடுத்திருக்கிறது மீசோ சிஸ்டம்னு கொடுத்திருக்காங்க. இதுக்குமே உங்களுக்கு நான் வந்து ப்ரூஃப் ப்ரொவைட் பண்ணிருக்கேன். இந்த இமேஜ் அப்படியே உங்களுக்கு அட்டாச் பண்ணிருக்கேன். சோ இது வந்து இக்காலஜி ஆஃப் ஹியூமன் டெவலப்மெண்ட் புக் ஒரிஜினலா அவர் எழுதின புக்ல இருந்தே வந்து எடுத்தது தான். சோ அதுல மைக்ரோ சிஸ்டம்ஸ்க்கு தெளிவா கொடுத்திருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் பேராகிராஃபோட எண்ட்ல இட் இன்க்ளூட் செட்டிங்ஸ் சச் அஸ் ஃபேமிலி, ஸ்கூல், பியர் குரூப் அண்ட் ஒர்க் பிளேஸ் அப்படின்ட்டு. சோ டெஃபினெட்லி வந்து இதுக்கு ஆன்சர் வந்து மைக்ரோ சிஸ்டம் தான். சோ இது நீங்க கரெக்டா எழுதிருந்தீங்கன்னா இதுவுமே சேலஞ்ச் பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா இது அகைன் ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அகைன் இதுலயும் மிஸ்டேக் இருக்கு. சோ இதுல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா டிஃபரெண்ட் இண்டைசஸ் கொடுத்துட்டு அந்த இண்டைஸோட டைமென்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சோ இதுல கண்டிப்பா எல்லாருக்குமே ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுல எந்த டவுட்டுமே இல்ல. ஹெல்த், எஜுகேஷன், இன்கம் இது எல்லாரும் மேட்ச் பண்ணிருப்பீங்க. பட் அது ரிலேட்டடா 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. சோ இதுல என்ன ஆக்சுவலா மிஸ்டேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா தேர்ட் ஆப்ஷன் தான் வந்து நம்மளுக்கு கரெக்டா வந்திருக்கணும் கொடுத்திருக்கிறதுல. பட் ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? சோ ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ் இருக்குல்ல, அதை வச்சு நீங்க மேட்ச் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்து புடிச்சிடலாம். சோ ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ் பாருங்களேன். இந்த இடத்துல ஹெல்த், எம்பவர்மெண்ட் அண்ட் லேபர் மார்க்கெட் இது மூணும் வந்து நம்மளுக்கு ஜெண்டர் இண்டெக்ஸ்ல வந்து வரும். ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ்ல. சோ அதுக்கான ஆப்ஷன் நான் இதை உங்களுக்கு எடுத்தது வந்து யுனைடெட் நேஷன்ஸோட ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட்ல இருந்து தான் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கான ப்ரூஃபும் உங்களுக்கு கீழே வந்து அட்டாச் பண்ணிருக்கேன். ஃபார் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸும் அட்டாச் பண்ணிருக்கேன். ஃபார் ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸும் அட்டாச் பண்ணிருக்கேன். சோ ஏ வந்து நம்மளுக்கு 2 கூட மேட்ச் ஆகணும், டி வந்து 4 கூட மேட்ச் ஆகணும். சோ அப்படி பாக்குறப்ப நம்மளுக்கு வந்து கரெக்ட் ஆன்சர் ஷுட் பி 3 நாட் 4. சோ இது நீங்க கரெக்டா பண்ணிருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். ஷார்ட்டா உங்களுக்கு இதுல வந்து மார்க்ஸ் கிடைக்கும். ஏன்னா யுனைடெட் நேஷன்ஸோட மெயின் டாக்குமெண்ட், அதை தாண்டி வேற எதுவுமே கிடையாது நம்மளுக்கு ப்ரூஃபா சப்மிட் பண்றதுக்கு. சோ அதுதான் உங்களுக்கு நான் ஹைலைட் பண்ணி அட்டாச் பண்ணிருக்கேன். வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் ஆக்சுவலா நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கு. இதுக்கு ஆக்சுவலா பேசல் மெட்டபாலிக் ரேட் தானே ஆன்சர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்க. நிறைய பேர் கேட்டீங்க ஆக்சுவலா. இதுல ஆக்சுவலா ஒரு சின்ன டாக்டிக் இருக்கு. இந்த கொஸ்டின் ஆக்சுவலா கரெக்ட் தான் ஆன்சர். ரெஸ்டிங் எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லி கொடுத்திருந்தாங்க. சோ பேசிக்கலி என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்களேன். The energy expanded in activities necessary to sustain normal body functions and homeostasis. இப்ப இந்த இடத்துல நம்ம ஜெனரலா படிக்கிறப்ப சொல்லுவோம் பிஎம்ஆர், ஆர்எம்ஆர்ல பெருசா டிஃபரன்ஸ் எல்லாம் கிடையாது அப்படின்னு படிப்போம். பட் இதோட ஸ்லைட் டிஃபரன்ஸ் நான் உங்களுக்கு கிளாஸ்லயுமே சொல்லியிருக்கேன். ரெண்டும் மெஷர் பண்ணப்படுற மெத்தட்ஸ்ல வேரியேஷன் இருக்கும். பேசல் மெட்டபாலிக் ரேட் வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்டான கண்டிஷன்ஸ்ல மெஷர் பண்ணுவாங்க. வேற ரெஸ்டிங் எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் வந்து அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்காது அப்படின்னு சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. மினிமம் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பேசல் மெட்டபாலிக் ரேட், பேசல் எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் இது ரெண்டும் கரெக்ட் ஆன்சர் ஆயிருக்கும். பட் நம்மளுக்கு இந்த இடத்துல மினிமம்ன்ற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணல இல்லையா? சோ இந்த இடத்துல நம்மளுக்கு லிபரலா கேட்டிருக்காங்க. கொஸ்டினை நீங்க அப்படிதான் புரிஞ்சுக்கணும். சோ லிபரலா கேட்டிருக்கிறதுனால ரெஸ்டிங் எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் தான் இந்த இடத்துல கரெக்ட் ஆன்சர். ஏன்னா இந்த ரெஸ்டிங் எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம மெஷர் பண்ணும்போது பெருசா லேப் கண்டிஷன்ஸ் பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டோம். பேசல் மெட்டபாலிக் ரேட் ஒரு பேசல் எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் ரெண்டும் ஆல்மோஸ்ட் சேம் தான். சோ இதுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும் கண்டிஷன். சோ அப்போ அந்த இடத்துல மினிமமா கரெக்டா வேல்யூ நம்மளால மெஷர் பண்ண முடியும். பட் இந்த இடத்துல மினிமம்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணல. சோ அதனால ரெஸ்டிங் எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அண்ட் இன்ஃபேக்ட் இந்த கொஸ்டினுக்கு நம்ம இப்ப சேலஞ்ச் பண்ணோம்னாலும் 1, 2, 3 மூணுமே கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு தான் சேலஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். இன்கேஸ் நீங்க ரொம்ப டெஸ்பரேட்டா இருக்கீங்க, ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின்ல உங்களுக்கு ஜேஆர்எஃப் போகுது இல்ல நெட் போகுதுன்னா மேபி யூ கேன் கிவ் இட் அ ட்ரை. பட் இதுல அகைன் நான் இது எக்ஸாக்டான சேம் வேர்ட்ஸே ஒரு ரிசர்ச் பேப்பர்ல இருந்து எடுத்துட்டேன். சோ உங்களோட ஆர்குமெண்ட்டை ஈஸியா கவுண்டர் பண்ணிடுவாங்க. இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு ஈஸியா கவுண்டர் பண்ணிடுவாங்க. சோ இது வந்து NCBI புக் ஷெல்ஃப்ல இருந்து எடுத்தது தான் இது. சோ இந்த இடத்துல பாருங்களேன், ரெஸ்டிங் எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் generally the largest contribution to TEE represents the energy needed to support maintenance of normal body functioning and homeostasis. Exact same words அப்படியே கொடுத்திருக்காங்க. சோ கவுண்டர் பண்ணிடுவாங்க நம்மளோட ஆர்குமெண்ட்டை. If you want to try you can give it a try. ஓகேங்களா?
இப்போ இந்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலா இது வந்து டிராப் ஆற போற கொஸ்டின். ஏன்னா இதுல கரெக்ட் ஆன்சர் எதுவுமே இல்ல. குடுத்திருக்க 4 ஆப்ஷனுமே தப்பு. ஆன்சர் வந்து ஏ, பி, டி, சின்னு இருந்திருக்கணும். அதுதான் கரெக்ட் ஆன்சர். சோ மோஸ்ட்லி இந்த கொஸ்டின் வந்து என்டிஏ அவங்களே வந்து டிராப் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? சோ தீஸ் ஆர் த மெயின் கொஸ்டின்ஸ் ஹோம் சயின்ஸ் ரிலேட்டடா நீங்க சேலஞ்ச் பண்ண வேண்டியது. சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த டெலிவிஷன் நீங்க வந்து சேலஞ்ச் பண்ணலாம். ப்ரூஃப் இது எல்லாத்துக்குமே நான் கீழ குடுத்திருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல. சோ இதுவும் கண்டிப்பா நீங்க சேலஞ்ச் பண்ணலாம். மைக்ரோ மீசோ இதுவும் சேலஞ்ச் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி இந்த ஹெச்டிஐ கொஸ்டினும் நீங்க வந்து சேலஞ்ச் பண்ணலாம். கன்ஃபார்மா இந்த 3 கொஸ்டினுக்கு உங்களுக்கு மார்க் கிடைக்கும். வேறஸ் இந்த கொஸ்டின் வந்து நீங்க டெஸ்பரேட்டா இருந்தீங்கன்னா மட்டும் அப்ளை பண்ணுங்க. இந்த கொஸ்டின் நம்மளுக்கு அவங்களே மார்க் குடுத்துருவாங்க. இட் வில் கெட் டிராப்ட் எனிவே. ஓகே. சோ எஸ் கமிங் செஷன் யுஜிசி நெட் ஹோம் சயின்ஸ்க்கு நீங்க நம்ம அகாடமில கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஜூலை 14th இருந்து நம்மளோட பேப்பர் சப்ஜெக்ட் 2 ஓட கிளாஸஸ் வந்து தொடங்குது. சோ அதுக்கு முன்னாடி ஜாயின் பண்றவங்களுக்கு ஏர்லி பர்ட் ஆஃபர்ஸ் ஆர் ஆல்சோ அப்ளிகபிள். இன் கேஸ் நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா ஹோம் சயின்ஸ் சப்ஜெக்ட் உங்களுக்கே தெரியும். நிறைய சப்ஜெக்ட் வந்து படிக்கணும். உங்களுக்கு தெரியாத சப்ஜெக்டா புது சப்ஜெக்டா நிறைய படிக்கணும். ஸோ ஸ்டார்டிங்ல இருந்தே படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிலேட்டிவ்லி ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். டீடைல்ஸ் ரிலேட்டட் கோர்ஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். செக் பண்ணி பாருங்க.